பாம்பன் சுவாமிகள் திருக்கோவில். இது திருவான்மியூர்லேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் கலாஷேத்திர பக்கத்தில் இந்த கோவில் இருக்குங்க. இப்போதான் கும்பாபிஷேகம் பண்ணி 48 நாள் ஆகுது. இந்த 48 நாளுக்குள்ள இந்த கோவிலை ஒரு நாள் போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த பாம்பன் சுவாமிகளை பற்றி ஒரு குட்டி கதை. இவர் முருகரோட தீவிர பக்தர். இவர் ஒரு வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போது வண்டி இவர் காலில் ஏறி இவர் முட்டி எலும்பு உடஞ்சிருச்சு. டாக்டர்லாம் பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது, வயசு அப்போது அவருக்கு 70 வயசு ஆயிடுத்து, எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில். இவர் முருகருடைய தீவிர பக்தராக இருக்கிறதால இவர் சண்முக கவசம் 10 நாள் விடாமல் முருகரை நினைத்து அதை பாராயணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவர் முருகன் மேலே கொண்ட அலாதியான பற்று பக்தி, அதனால முருகர் அதை உணர்ந்து இவருக்கு குழந்தை வடிவில் காட்சி தந்து இவருடைய முட்டி எலும்ப சரி செஞ்சிருக்காரு. இது டாக்டர்லாம் பார்த்துட்டு இது என்ன அதிசயம், எங்களால முடியாதுன்னு சொன்னது இப்படி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிசயமா பார்த்தாங்க. இதற்கு காரணம் அவர் முருகர் மேல வச்சிருக்கிற தீவிரமான பக்தி. அதனால இந்த கோவில்ல அவருடைய கடைக்கண் முருகர் மேல பட்டதால அவர் நம்மளை பார்க்கும்போது நம்மளுடைய பிரச்சனை எல்லாமே கண்டிப்பா தீர்ந்துடுங்க. அங்க கொடுக்குற விபூதி பிரசாதத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சு டெய்லி நம்ம திருநீரை இட்டுட்டு வந்தோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும். ஆனா நீங்க கோவிலுக்கு போகும்போது சுவாமிகிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும் அதெல்லாம் எதுவுமே கேட்கக்கூடாது. அவருக்கு தெரியும் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன ஏது, நீங்க யாரு, எல்லாமே தெரியும். அவரே உங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே பூர்த்தி செய்வாரு. ஒரு முறை இந்த கோவிலுக்கு இந்த சுவாமியை தரிசனம் பண்ணி இந்த சுவாமியுடைய நல்லாசியை பெற்று வளமோட வாழ வேண்டும் என்று உங்களை நான் வேண்டுகிறேன்.